காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். ஏன் தருண், நீங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி டூர் போயிருக்கீங்களா? அதெல்லாம் போயிருக்கோம் அபி. ஏன் இவன் மட்டும் எப்பவும் அமைதியாகவே இருக்கா? பத்தாவதுக்கு இன்னைக்கு ரொம்ப சோகமாக வேற இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சே ஹோட்டலை விட்டு வெளியில் வரையில. ஒருவேளை அழுதுருப்பாளோ ஹோட்டலில் நடந்த மேட்ரால. ச்சே, அபி தருண் கூட அவளுக்காக பேசினாங்க. உன் கூட எவ்வளோ நாள் இருந்திருக்கா வினோத். உனக்கு அவளை பிடிக்காது தான், அதுக்காக அவளுக்காக பேசியிருக்கலாம்ல. இல்லை பேசாமையாவது வெளியில் போயிருக்கலாம். நம்மளும் கீதா கூட சேர்ந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஏன் இந்த லூஸ் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு? சரி சரி இந்தாங்கப்பா, அப்புறம் ஐஸ் உருகிற போது. கீதாக்கா, இது எப்போ வாங்குனீங்க? இதோ இப்பதான் அபி. சரி இந்தா பிடி. இந்தா தருண். இந்தா வினோத். ஹலோ கீதாக்கா, அனுவுக்காக்க வாங்கிட்டு வரலையா? இல்லை அபி, 4 தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓ சரிங்கக்கா. அனுக்கா, அப்போ நம்ம 2 பேரும் இதை ஷேர் பண்ணிக்கலாமா? இல்லைடா, எனக்கு வேண்டாம். ஆ அட சாப்பிடுங்கக்கா. இல்லை இருக்கட்டும்டா, எனக்கு ஐஸ்கிரீம் அந்தளவு பிடிக்காது. கீதா, இந்த கோனை பிடி. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு போலாம்ல வினோத், அப்புறம் ஐஸ் உருகிரும். இதை பிடி, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. அவங்க காலில் தான் இருக்காங்க. சரி, டேஸ்டாவது பார்த்துட்டு கொடுங்க. இது மேங்கோ ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. ஏன் கீத்து அதை கையிலே வச்சுக்கிட்டு இருக்க? அதையும் நீயே சாப்பிட்ரு, அவன் வர்றக்குள்ள உருகிரும். சாரி, தெரியாம கால் ஸ்லிப் ஆயிருச்சு. அதான் ஐஸ் கீழே விழுந்துருச்சு. கண்ணை எங்க வச்சுட்டு தான் நடந்து வரையோ, அதான் ஐஸ் வச்சிருக்கேன்னு தெரியுதுல. சரி விடுங்கக்கா, இன்னொன்று வேணா வாங்கிக்கலாம். நான் இவளுக்கு வாங்கிட்டு வரல, அதான் அந்த கோபம், அதனாலதான் தட்டி விட்டுட்டா. அதெல்லாம் இல்லை, நிஜமாவே கால் ஸ்லிப் ஆயிருச்சு. வேணா நானே இன்னொன்று போய் வாங்கிட்டு வரேன். ஒன்றும் வேண்டாம். என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? பாரு வினோத், நான் உனக்காக ஐஸ்கிரீம் வச்சிருந்தேன். இந்த அனு அதை கீழே கட்டி விட்டுட்டு கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி விடு கீதா, ஐஸ்கிரீம் தானே. எனக்கும் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மூடு இல்லை. எப்போ பாரு உனக்கு இதே வேலையா போச்சு. நான் சொல்றதை என்னைக்காவது கேட்குறியா? ஆமா, நீங்க மட்டும் என்னமா எப்பயுமே எங்க வீட்டை குறை சொல்லிக்கிட்டே தானே இருக்கீங்க. உன்ட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? இருங்க, இப்போ என்ன சொல்லிட்டேன்னு வேமா ஓடுறாரு. என்னாச்சு? இன்னும் எந்திக்காமல் இருக்கா? இன்னும் டிஃபன் பண்ணணும், லஞ்சு பண்ணணும், பசங்களை வேற ரெடியாக்கணும். எழுப்புவோமா? சரி, இன்னைக்கு ஒரு நாள் நம்மளே எல்லாத்தையும் பண்ணுவோம். சிறிது நேரம் கழித்து. சபா, இவங்க 2 வரையும் ரெடியாக்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது. சரி, ஸ்கூல் பஸ் வந்துடும், கிளம்புவோமா? எந்திரிச்சிட்டியா மகா? சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் இவங்களை பஸ் ஏற்றி விட்டு வரேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. டேய் தகப்பா, நீ உன் பொண்டாட்டியை சமாதானம் பண்றேன்ட்டு எங்களை தூங்க விடாம பண்ணிட்டியே. அது சரி, நம்மால சண்டையை சமாளிக்க சண்டேவே மறந்துட்டாரு போல. அட்லீஸ்ட் நேத்தே ஞாயிற்றுக்கிழமை அம்மா நம்மகிட்டயாவது சொல்லியிருந்திருக்கலாம். நம்ம தூங்கிட்டாவது இருந்திருப்போம். கயல் குட்டி, என்ன கண்டுக்காம போறீங்க? இங்க பாருங்க, என் வீட்டுக்காரருக்கு உங்களை தெரியும். என் வீட்டுக்கார்ட்ட இப்போ ஃபோன் போட்டு சொன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்படியா? அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாரு, இன்னும் உனக்கு 1 வீக் தான் டைம். நீ என் கூட வந்துரு, நம்ம நியூவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீ போய் உன் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறது என்ன, நான் போய் சொல்கிறேன். என்ன சொல்லுவீங்க? நம்ம 2 பேரும் லவ் பண்ணது. நம்ம தான் லவ்வே பண்ணலையே. பட் என்கிட்ட ஃபோட்டோ இருக்கே. இது இது நான் கிடையாது. நீ கிடையாது தான், ஆனால் அவனுக்கு இது தெரியாதே. இன்னும் 1 வாரத்தில் நீ என்கிட்ட நல்ல முடிவாக சொல்லலைன்னா நான் உன் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்ல வேண்டிய வரும்.